வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் முள்ளங்கியை சேர்த்துக்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் முள்ளங்கியை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான நீர்ச்சத்து, நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய உடல் உறுதி பெறும். பன்மடங்கு நம்மளுடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறும்போது எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். அப்போ நம்மளுடைய உணவுகளில் முள்ளங்கியை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முள்ளங்கி உங்களுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க. முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து அதிகம் இருக்கிறதால செரிமான அமைப்பை இது சீராக வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கி அடிக்கடி உணவுகளை நீங்க சேர்த்துட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கும். அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நமக்கு குணப்படுத்திடும். மேலும் இது பித்தநீர் உற்பத்தியை சீராக்குறதால கல்லீரல் மற்றும் பித்தப்பையுமே பாதுகாக்கும். உடல்ல நீர்கள் தேவையில்லாம தேக்கம் அடைவதை நமக்கு முள்ளங்கி தான் தடுக்குங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த செரிமான மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிமையான முறையில் உங்களுடைய உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வேர்க்காய்கறி. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த முள்ளங்கியில் அதிக அளவில் நார் சத்து இருக்கிறதால இது கல்லீரலிருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா கல்லீரலில் நச்சு கழிவுகள் அதிகமாக சேரும்போது, கொழுப்பு படிவுகள் அதிகமாக இருக்கும்போது கல்லீரல் அழற்சி நோய் நமக்கு ஏற்படும். இது நம்முடைய உடலுக்கே பாதிப்பு, நம்முடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும்னா முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை முன்னாடியே தடுக்கும், படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே அகற்றிவிடும். எனவே முள்ளங்கி அடிக்கடி சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும், வீக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அந்த வீக்கங்களை குறைக்கிறதுக்கு, அப்புறம் கல்லீரலினுடைய அந்த கழிவுகள், கொழுப்பு படிவுகளை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கல்லீரலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்குமே முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும். இதனால கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தன்னை தானே ஒரு புத்தம்புதிய உறுப்பாக கல்லீரல் மாற்றிக்கொள்ளும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கி. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்த முள்ளங்கியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்குதுங்க மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நெஞ்சில் தேங்கியிருக்கக்கூடிய சளியை முறித்து உடனடி நிவாரணத்தை தருவதோட உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனுமே நமக்கு அதிகரிக்க செய்யும். ஸோ அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்றதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நமக்கும் எந்த நோயுமே இருக்காது. ஏதாவது புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மளுடைய உடலில் தாக்குது, அதன் மூலமாக ஒரு நோய் ஏற்படுத்துகிற அந்த நோயுமே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம். முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்குங்க. எனவே இது அடிக்கடி உங்களுடைய உணவுகளை நீங்க அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடல் எடையில விரைவில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர் மற்றும் நார் சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும். இதனால எடை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அப்போ முள்ளங்கி தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கீங்க அப்படின்னா அது அந்த அதிக கலோரிகளை கொண்டிருக்கிறது கிடையாது, குறைந்த கலோரிகளை தான் கொண்டிருக்கு. ஸோ அதுவே உங்களுடைய இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க வேற எந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ள விடாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள், கொழுப்புகள், அந்த கழிவுகளை வெளியேற்றிடும். கொழுப்புகளை கரைத்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் உங்களுடைய உடலில் இருக்காது. அதன் மூலமா உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முள்ளங்கிங்க. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்தானது சருமத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் விட்டமின் சி ஆனது கோலஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஜிங்க், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சரும செல்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முகப்பொரு, கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், மாசு, மறு கொண்ட சருமம் என எதுவுமே உங்களுக்கு இருக்க விடாது. அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடுங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தில் இந்த கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சீரான இருக்கிறதால எந்த விதமான சரும தொற்றும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்க பெறுவீங்க. அதுக்கு தான் முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும். சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடியது முள்ளங்கி.
தண்ணீர் வந்து அதிகமாக நம்ம குடிக்காமல் இருக்கிறது, அல்லது போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்காமல் இருக்கிறது, உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் இன்றைக்கு பலருக்கும் வந்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுதுங்க. அப்போ முள்ளங்கி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த சிறுநீரக கற்கள் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்குமே உதவிகரமாக இருக்கும். தினமும் நீங்கள் முள்ளங்கி ஜூஸ் குடித்து வந்தீங்க அல்லது முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டீங்கன்னா அந்த கற்கள் கரைந்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று என எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாமல் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும். சிறுநீர் வழியாக உங்களுடைய உடல் வரக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் வெளியேற்றப்பட்டுவிடும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் இந்த முள்ளங்கியை எடுத்துக்கொண்டு நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.